உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். இவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகிறார். சனி பகவான் சுக்கிரனோட இணையக்கூடிய இந்த மார்ச் மாதம் காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் அந்த வீட்டில் சனி பகவானுக்கு நட்பு வீடு, அதனுடன் சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் பாவாதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதி, இவர்கள் இணையக்கூடிய இந்த இடம். அப்போ இந்த அமைவு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது. மேலும் இந்த வருடத்தில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அருமையான அமைவுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு புறம் அஷ்டம சனியாக இருந்துட்டாலும் மறுபுறத்தில் குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு வரப்போகிறார். இயல்பு நிலைக்கு இந்த மார்ச் மாதத்தில் அவர் வரதுனாலே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறார். அந்த சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக தடப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து பெரிய லெவலுக்கு நன்மைகளை உண்டாக்குவார். ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சூழல் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க போகுதுன்றது நாம் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்கள் மற்றவர்களுக்காக நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவங்க, பாசபந்தத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்கள் பாசத்துக்கு அடிமைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம், அன்புக்கு கட்டுப்படுவீங்க. பட் அராஜகத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. உங்களை ஆளுமை, அதாவது உங்களை அடக்கி ஆளணும்னு நினச்சா அந்த இடத்துல தன்மானத்தை விட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நின்று எந்த ஒரு விஷயங்களுக்கு உண்டான வேலைப்பாடுகளையும் செய்ய மாட்டேங்க. அப்பேற்பட்ட யதார்த்த குணம் உடையவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காகவே வாழணும். தான் வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, ரொம்ப முடியாத பட்சமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு குணம் என்னென்னா, எப்பேற்பட்ட இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது மட்டும் அல்ல, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அது ஏதாவது ஒரு விதத்தில் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படி பாசத்துக்கும் அன்புக்கும் நட்புக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள், ஒரு புறத்தில் கண்டகச்சனி, அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்கர சூழல், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துருச்சு. இதில் எப்போ இந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்து உங்களுடைய மைண்ட் செட்டே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப மனச ரீதியில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல், பணம் எங்கெங்கே கொடுக்கணுமோ வாங்கணுமோ எல்லா இடத்துலையும் இனம் புரியாத சலிப்பு சங்கடங்களை உருவாக்கிட்டார். உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை. பட் ஆனால் இப்போ எங்கே நம்ம இத்தனை வருஷமாக இருந்த அந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நமக்கு பேர் கெட்டு போயிடுமா, நம்மளுடைய நாணயம் கெட்டு போயிடுமா, எங்கே சில பாதிப்புகளை சந்திச்சிருவோம்ன்ற இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி உங்களுடைய கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குடும்பத்தில் குறிப்பாக சுபகாரியங்கள் தடையாகிட்டே இருக்குது. சுபகாரியங்கள் ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் பலவித முயற்சிகளை செய்கிறீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. பட் ஆனால் அது எல்லாம் நெருங்கி வருது, ஆனால் விலகி போகுது. குறிப்பாக உங்களுக்கு எப்போ இந்த குரு வக்ர நிலைக்கு ஆளானாரோ அப்போ இருந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை அப்படின்ற அளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாம் கைக்கூடி வந்திருக்கும். பட் கடைசி நேரத்தில் அப்படியே அது ரிஜெக்ட் ஆகிருக்கும், அப்படியே அது பிரேக் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அது ஏன் இப்படி அப்படின்ற ஒரு மன ரீதியில் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இடம் புரியாத சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் சிம்மராசி என்பவர்களுக்கு குறிப்பாக உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தன மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை பாதிப்படைய செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னா உங்களோட சார்ந்தவங்க, உங்களோட இருந்தவங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு அவர்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை, இந்த பிரிவை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை, பிடிச்சவங்க விட்டு போனால் அதனுடைய மன வலி எப்படி இருக்குன்றது சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா
பார்த்து பார்த்து சில விஷயங்களை செய்தீங்க, கடைசியில் அது உங்களுக்கு இப்போது எதுவுமே கை கொடுக்கல. கஷ்டப்பட்டு 99% உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து செய்திருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை. இப்படி நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய, நீங்கள் அமைச்சி வச்சுருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று ஓகே ஆனால் கூட இப்போ பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். ஆனால் பார்த்தா எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன வலி வேதனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையிலையும் ஒன்று தான், சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் மாறுதலும் கிடைக்க போகுது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். மற்றவர்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும். இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நான் ஆச்சேன்னு சொல்கிறதோ, பணத்தை யோசிக்காமல் எடுத்து கொடுக்கறதோ, சிந்திச்சு செயல்பட்டு ஒரு சேஃப்டியோடு எதையும் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாடு போக்குவரத்துகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, அது ஏதோ தூரத்தில் பிரேக் ஆகிருக்கும், ஏதோ தூரத்தில் ட்ராப் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே கைக்கூடி வரும். வெளிநாடு போகக்கூடிய அருமையான தருணமாக இது இருக்கும். கிடைச்சா வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சொந்த ஊரில் நீங்கள் பிறந்த இடத்துல இருக்கிறத விட இந்த காலகட்டங்களில் சற்று வெளிநாடு, வெளிப்பிரயாணங்கள், வெளியூர் சார்ந்த விஷயங்களை கையாள்வது ரொம்ப நல்லது. அவசியம் மனசில் வச்சுக்கோங்க. ஆடம்பரத்திற்குரிய கார் வாங்கிறதோ, வண்டி வாங்கிறதோ இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாங்கியே தீரணுன்னா பார்த்து வாங்குங்க. அதுவும் இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வை இருக்கும் பொழுது தாராளமாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் மாறுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது வேலை ரீதியிலும் சரி, தொழில் சார்ந்த சில அருமையான அமைவுகளும் சரி, எல்லாம் நெருங்கி விலகி நின்று இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ கை கொடுக்கும். கணவன் மனைவி சார்ந்த உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க சிம்மராசி அன்பர்கள் தான். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பு நிலைக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் உருவாகி இருந்திருக்கும். ப்ளஸ் அவர்களை மீண்டும் சரி பண்ண முடியுமா, அது சரி செய்ய முடியுமா, கூடா நட்பும், தேவையில்லாத சேர்க்கைகளும், தேவையில்லாத சில விஷயங்களுக்கு அவர்கள் நிறைய என்ன பண்ணாலும் அவர்கள் மீண்டும் உங்களோட இணைய முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இருப்பீங்க. அப்பேற்பட்டவர்கள் அவர்களது வாழ்க்கையிலிருந்து மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக இது உண்டாகும். அவங்க உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியிலையும் சரி, எஜுகேஷன் துறையில் அவங்க படித்த இடத்துலேருந்து அவங்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அமையும். திருமண முயற்சிகள் தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கைக்கூடி வரப்போகுது. பிள்ளைகளுடைய எதிர்கால அமைவுகள் அருமையாக கைக்கூடி வரப்போகுது. இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏற்கனவே நடந்த திருமண ரீதியில் சில பாதிப்புகளும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும், உங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்ப ரீதியில் கோர்ட்டு பிரச்சனை, வழக்கு சார்ந்த ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும். என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் இருக்குது. சற்று எச்சரிக்கையோடு மட்டும் செயல்படுங்க. எல்லாரையும் நம்பி சடனாக வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை சொல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. மீனத்தில் இருக்கிற சனி பெரிய லெவலில் உங்களுக்கு அடுத்தடுத்து நட்பு ரீதியில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் அஷ்டம சனின்றதுனால பாதிப்பு கொடுத்துருவாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் நட்பு ரீதி வீட்டில் இருக்கிறாரு, அது ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ புது தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். புதுசாக இடமாற்றங்கள் வேலையில் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் இடமாற்றங்களை உண்டாக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இடமாற்றங்களை செய்யுங்க. அவசரப்பட்டு அதற்கு முன்னாடியே செஞ்சிட போகிறீங்க.
கொஞ்சம் தெளிவாக யோசித்து தான் செய்யணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படணும். தேர்ட் பர்சன், மூன்றாவது நட்பு ரீதியிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஏன்னா உங்களுடைய இந்த குரு ப்ளஸ் இந்த சனி, இந்த சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கிறாருன்னு சொன்ன இல்லைங்களா, இவர்கள் வந்து பரல்கள் எத்தனை பெற்றிருக்கிறாங்கன்றது பொறுத்து. ஏன்னா ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல், பெரிய லெவலில் டேர்னிங், பெரிய உயர்தர வளர்ச்சி அடையிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டாக்கிடும். அதனால் அந்த பரல்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அது 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மனசில் வச்சுக்கிங்க. திசாபுத்திகள் அப்படி தான். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.